ஹாய் கைஸ், இதே டெக்ல இன்னைக்கு 60 செகண்ட்ல நம்ம அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்க போறோம். இது வாட்ஸ்அப்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை பத்தி இன்னைக்கு வீடியோ பார்ப்போம். முதல் அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் பதிலளிக்காத புதிய சேட்ல மெசேஜ் அனுப்பும் எண்ணிக்கையை வரையறுத்திருக்கிறாங்க. இதனால் ஸ்பேம் மெசேஜ்கள் குறைகிறது. மேலும் முக்கியமான மெசேஜ்களை மேலே பின் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு முக்கிய நோட்டிபிகேஷனை மறைக்காமலேயே மேல வச்சிருக்கலாம். இரண்டாவது அம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்கேம் எச்சரிக்கை. மெட்டா அவங்க பாத்தீங்கன்னா முதியவர்களை குறிவைத்து ஏற்படும் ஆன்லைன் ஸ்கேமை தடுக்கிற விதத்துல வார்னிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சந்தேகமான மெசேஜ்கள், அன்கவுண்ட் கால்ஸ் அல்லது சஸ்பென்ஷன் லிங்க் வந்தா வார்னிங் நோட்டிபிகேஷன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதனால வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு பாதுகாப்பும் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாவது அம்சம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, லிக்விட் கிளாஸ் எப்ப கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா iOS பயனாளர்களுக்காக வாட்ஸ்அப்பின் இன்டர்ஃபேஸ் இன்னும் அழகாகவும் ஸ்மூத்தாகவும் மாறி இருக்குது. இந்த அப்டேட் உங்க சாட் அனுபவத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்லும். சாட் பபிள்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் மாடர்ன் லுக்ல மாறி இருக்குது. நான்காவது அம்சம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, எதிர்காலத்துல யூசர் நேம் சிஸ்டம் கொண்டு வர போறாங்களாம். 2026 முதல் வாட்ஸ்அப் பயனாளர்கள் தனித்துவமான யூசர் நேம் உருவாக்கலாம். இதனால போன் நம்பரை பகிராம பிரைவேசி பாதுகாப்போடு மற்றவர்களும் பேசலாம். இந்த புதிய அப்டேட்டுகள் உங்கள் வாட்ஸ்அப் அனுபவத்தை பாதுகாப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் மாற்றும். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.